சில கதைகள் காலத்தால மறைந்து போகும், ஆனா சில காயங்கள் காலம் கடந்தும் இந்த உலகத்தை துரத்திக்கிட்டே தான் இருக்கும். அந்த காயத்தோட பேரு த செர்னோபில். There has been a nuclear accident in the Soviet Union. Worst accident in the short history of the world's nuclear power industry. The Chernobyl nuclear power accident. На Чернобыльской атомной электростанции произошла авария. Chapter 1 The History. வேர்ல்டு வார் 2க்கு அப்புறம் சோவியத் யூனியன் நியூக்ளியர் பவர் பிளான்ட்ல அதிக மணி இன்வெஸ்ட் பண்ணாங்க. இதோட அபிஷியல் நேம் வால்டமிர் லெனின் நியூக்ளியர் பவர் பிளான்ட். இது 1970ல செர்னோபில் சிட்டிக்கு சுமார் 16 கிலோமீட்டர் தூரத்துல கட்டப்பட்டாங்க. செர்னோபில் பவர் பிளான்ட் சோவியத் யூனியன்லே மிக பெரிய அட்வான்ஸ்டு நியூக்ளியர் பவர் பிளான்ட்டா இருந்துச்சு. இந்த பவர் பிளான்ட்டோட டிசைன் RBMK 1000 அப்படின்னு சொன்னாங்க. இந்த RBMK 1000 அப்படின்றது ஒரு வகையான நியூக்ளியர் ரியாக்டர். இது மாதிரி சுமார் அவங்க 4 ரியாக்டர் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் 2 ரியாக்டர் 1977ல ஸ்டார்ட் ஆச்சு. மூணாவது 1981ல ஸ்டார்ட் பண்ணாங்க. நாலாவது 1983ல ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த பவர் பிளான்ட்டோட மெயின் கோல் எலக்ட்ரிசிட்டியை ஜெனரேட் பண்றது. இந்த ஒவ்வொரு ரியாக்டருமே சுமார் 1000 மெகாவாட்ஸ்க்கு மேல கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது. இந்த 4 ரியாக்டரும் சேர்ந்து யுக்ரைன் தேசத்தோட 10% ஆஃப் கரண்ட்டை பூர்த்தி பண்ணுச்சு. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இது எக்கனாமிக்கலி சோவியத் யூனியனுக்கு எவ்வளவு முக்கியமான பவர் பிளான்ட் அப்படின்னு. Chapter 2 The D-Day. 1986 ஏப்ரல் 26 காலங்காத்தால சுமார் 1 மணி 23 நிமிஷத்துல சோவியத் யூனியனோட செர்னோபில் நியூக்ளியர் பவர் பிளான்ட்ல ரியாக்டர் நம்பர் 4 ரியாக்டர் மேல இருக்க லிட் அதிர ஆரம்பிக்குது. எல்லா பில்டிங்லயுமே ஷாக் வேவ்ஸும் பரவ ஆரம்பிக்குது. பிளான்ட்ல இருந்த எல்லா மனசுலயுமே ஒரே எண்ணம் தான் இருந்துச்சு, நியூக்ளியர் ரியாக்டர் நம்ம கண்ட்ரோல்ல இல்ல, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு இமிடியேட்டா குயிக்கா அந்த ரியாக்டரை ஸ்டாப் பண்ண அங்க வேலை செஞ்சுட்டு இருந்த ஒர்க்கர்ஸ் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதுல ஒரு ஒர்க்கர் ஃபாஸ்டா ரியாக்ட் பண்ணி எமர்ஜென்சி ஷட்டவுன் பட்டனை பிரஸ் பண்றாரு. பட்டனை பிரஸ் பண்ணா ரியாக்டர் டிசைன் படி கண்ட்ரோல் ராட் ரியாக்டருக்குள்ள என்டர் ஆகி நியூக்ளியர் ஃபியூஷனை ஸ்டாப் பண்ணணும். ஆனா அங்க நடந்தது வேற ஒரு விஷயம். பட்டனை பிரஸ் பண்ண உடனே கண்ட்ரோல் ராட் வழக்கம் போல ரியாக்டருக்குள்ள என்டர் ஆகுது. ஆனா உடனே பூம், மிகப்பெரிய பிளாஸ்ட் ஆகுது. அது ஆட்டோபாமோட பயங்கரமான பிளாஸ்டா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம ரியாக்டர் ஃபிளேம்ல கவர் ஆகி ஹார்ம்ஃபுல் ரேடியேட்டிவ் மெட்டீரியல்ஸ் அங்க இருந்த ஃபிளேமோட செம்ம ஹைட்ல வானத்தை நோக்கி தூக்கி வீசப்படுது. இந்த ரியாக்டர்ல ரிலீஸ் ஆன ஹார்ம்ஃபுல் ரேடியேட்டிவ் மெட்டீரியல்ஸ் 4000 ஹிரோஷிமா ஆட்டோபாம்க்கு சமமா இருக்கும். இது இன்னைக்கு வரைக்கும் உலகத்தோட மோசமான டிசாஸ்டர் அப்படின்னு சயின்டிஸ்ட் கன்சிடர் பண்றாங்க. காலையில பரவ ஆரம்பிச்ச ரேடியேஷன் யுக்ரைன் மட்டும் இல்லாம ஸ்பெயின், ஸ்வீடன், யூரோப் முழுவதுமே பரவ ஆரம்பிக்குது. யுனைடெட் கிங்டம்ல ரேடியேட்டிவ் மழையுமே பெய்யுது. அந்த மலைத்துளிகள்ல இருக்க ரேடியேஷன் ஆடு, மாடு போன்ற கால்நடைகள் சாப்பிட்ற புல் மேல விழுகுது. அந்த ரேடியாக்டிவ் டஸ்ட்டை பசுக்கள் சாப்பிடும்போது அந்த பசுக்களோட பால்லையுமே ரேடியேஷன் அதிகமாகுது. அது குழந்தைகளையுமே அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்குது. சாப்டர் 3 த சயின்ஸ். இவங்க எப்பவும் போல சேஃப்டி செக்அப் பண்ற மாதிரி இந்த ரியாக்டர் நம்பர் 4ல தான் பண்றாங்க. இங்க அப்படி என்ன நடக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் ரியாக்டர் எப்படி வேலை செய்யுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். எலக்ட்ரிசிட்டி ஜெனரேட் பண்ண மோஸ்ட் ஆஃப் மெத்தட்ல சிம்பிளா ஒரு ரொட்டேட்டிங் சக்கரம் வேணும். டெக்னிக்கலி அதை டர்பைன்னு சொல்லுவாங்க. இந்த சக்கரம் சுத்துறது மூலியமா கைனடிக் எனர்ஜி ஜெனரேட் ஆகும். ஸோ ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டியில வாட்டர் மேல இருந்து கீழே விழும்போது அந்த டர்பைன் ரொட்டேட் ஆகி கைனடிக் எனர்ஜி ஜெனரேட் ஆகும். அதே மாதிரி விண்டு மில்ல விண்ட் எனர்ஜி யூஸ் பண்ணி அந்த டர்பைனை ரொட்டேட் பண்ணி கைனடிக் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அதே மாதிரி தெர்மல் பவர் பிளான்ட்ல கோலை வச்சு ஸ்டீம் மூலியமா டர்பைனை ரொட்டேட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இதே மாதிரி தான் நியூக்ளியர் எனர்ஜி கேஸ்லயும் வாட்டரை வச்சு ஹீட் பண்ணி ஹீட் ஜெனரேட் பண்ணி ஸ்டீமை யூஸ் பண்ணி இந்த டர்பைனை மூவ் பண்ணி தான் எனர்ஜி ஜெனரேட் பண்றாங்க. இந்த ஹோல் சிஸ்டமை சிம்பிளா சேம் ஹை லெவல்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு கண்ட்ரோல்டு நியூக்ளியர் ரியாக்ஷன் நடக்குது. அதுக்குள்ள இருந்து வர ஹீட் வாட்டரை சூடாக்கி ஸ்டீமை ப்ரொடியூஸ் பண்ணி அந்த ஸ்டீம் தான் அந்த டர்பைனை ரொட்டேட் பண்ணி எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணும். அது மட்டும் இல்லாம இந்த தண்ணி ரியாக்டர்ல கூலண்டாவும் வேலை செய்யும். ரியாக்டர் ஓவர் ஹீட் ஆகாம இருக்க வாட்டரை கான்ஸ்டன்டா சப்ளை பண்ணிட்டே இருக்கணும். செர்னோபில் பவர் பிளான்ட்டுக்கு நியர்பை மேன்மேடு வாட்டர் சோர்ஸ்ல இருந்து தண்ணியை ரியாக்டருக்குள்ள அனுப்புறதுக்கு எப்பவுமே வாட்டர் பம்ப் ஒர்க் ஆகிட்டே இருக்கணும். பவர் கட் ஆனாலுமே இந்த சப்ளை நிக்கவே கூடாது. இதுக்கு செர்னோபில் பவர் பிளான்ட்ல பேக்கப் ஜெனரேட்டர்ஸ்மே வச்சிருந்தாங்க. ஆனா ஜெனரேட்டர் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு 1 to 2 நிமிஷம் வரைக்கும் ஆகும். சோ இந்த 2 நிமிஷத்துக்கு ஏதாவது ஆல்டர்னேட் சோர்ஸா அவங்களுக்கு பவர் தேவைப்பட்டது. ரியாக்டர் மேனுஃபேக்சரர் என்ன சொல்றாங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரா 2 மினிட்ஸ்க்கான எலக்ட்ரிசிட்டி ரியாக்டருக்குள்ள இருந்தே கிடைக்கும் அப்படின்றத சொல்றாங்க. ஏன்னா டர்பைன் கான்ஸ்டன்டா சுத்தும் போது இருக்க மொமெண்டம்ல இருந்து பவர் கிடைக்கும் அப்படின்றத அவங்க சொல்றாங்க. ஏப்ரல் 26 அன்னைக்கு நைட்டு இந்த டெஸ்ட்டை தான் அவங்க பண்ண போறதா இருந்தாங்க. பேசிக்கலி பவர் கட் ஆனா டர்பைன் எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணி வாட்டர் பம்பை பவர் பண்ணுமா? இந்த டெஸ்ட்டை இதுக்கு முன்னாடியுமே ட்ரை பண்ணி பார்த்திருக்காங்க. ஆனா அது சக்சஸ் ஆகல. இது எஸ்பெஷலி ரியாக்டர் நம்பர் 4ல அங்க வேலை
வேலை செஞ்சுட்டு இருந்த ஒர்க்கர்ஸோட ஒரே ஹோப் அன்னைக்கு என்னவா இருந்துச்சுன்னா இந்த டெஸ்ட்டை சந்தோஷமா முடிச்சுட்டு தூங்க போலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஏப்ரல் 25ஆம் தேதிக்கு ஒரு நாள் முன்னாடியே அந்த டெஸ்ட்டை கண்டக்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. ஸோ அந்த டெஸ்ட்டை நெக்ஸ்ட் டேக்கு போஸ்ட்போன் பண்றாங்க. ஸோ ஒர்க்கர்ஸ்க்கு அன்னைக்கு நைட்டு தூக்கமும் இல்லாம அடுத்த நாள் அப்படியே வராங்க. ஏப்ரல் 25 ராத்திரி சரியா 10-11 நிமிஷத்துல டெஸ்ட் ப்ரிப்பரேஷனை திரும்பவும் ஸ்டார்ட் பண்றாங்க. சாப்டர் 4 வாட் வென்ட் ராங். ஏப்ரல் 26ஆம் தேதிக்கு நைட்டு சரியா 11 மணிக்கு ஒர்க்கர்ஸ் டெஸ்ட்டை ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அந்த டெஸ்ட்டை பண்றதுக்கு நியூக்ளியர் பவர் பிளான்ட்டோட அவுட்புட் 1600 மெகாவாட்ல இருந்து 700 மெகாவாட்டுக்கு கொண்டு வர ட்ரை பண்றாங்க. ஏன்னா அவங்களோட ப்ரொசீஜர் படி அந்த டெஸ்ட்டை கண்டக்ட் பண்றதுக்கு இந்த லெவல்ல கொண்டு வரணும். அதுக்காக அவங்க அன்னைக்கு அந்த கண்ட்ரோல் ராட்ஸை ரியாக்டருக்குள்ள இன்செர்ட் பண்றாங்க. ஆனா கண்ட்ரோல் ராட்ஸை இன்செர்ட் பண்ணதுக்கு அப்புறமும் அவங்க நினைச்ச அவுட்புட்டை விட ரொம்ப கம்மியா தான் அவுட்புட் வந்திருக்கு. அது ரொம்ப டிராப் ஆகி 30 மெகாவாட்டுக்கு வந்துருச்சு. ஒர்க்கர்ஸ்லாம் என்ன நடக்குதுன்னே புரியாம ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. இது எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன்ல ஒரு பை ப்ராடக்ட் xenon 135 ஒரு எலிமெண்ட் கிரியேட் ஆகுது. அது சிமிலர் டு போரான். xenon 135 நியூட்ரான்ஸை எஃபிஷியன்ட்லி அப்சர்வ் பண்ற கேப்பபிலிட்டி அதுக்கு இருக்கு. ஸோ இந்த xenon ரியாக்ஷன்ஸ்ல எக்ஸஸ் நியூட்ரான்ஸை இன்னும் அப்சர்வ் பண்ணி ரியாக்ஷன்ஸ் இன்னும் ஸ்லோ டவுன் ஆகி அவுட்புட் ரொம்ப கம்மியா வருது. நார்மலி xenon நியூக்ளியர் ரியாக்ஷன்ல ப்ரொடியூஸ் ஆனனால உடனே பர்ன் அவுட் ஆகி ஃபியூ ஹவர்ஸ்ல அது டெஸ்ட்ராய் ஆகிரும். ஆனா இந்த சீனரியில பவர் அவுட்புட் ஆல்ரெடி ரொம்ப கம்மியாவே இருக்கு. xenon நியூக்ளியர் கோர்ல அக்யூமுலேட் ஆகி அது பாய்சனா மாறுது. அதனால எக்ஸ்பெக்ட் பண்ண அளவோட மிக கம்மியாவே எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகுது. இப்பதான் ட்விஸ்டே ஆரம்பிக்குது. ரொம்ப குறைவான எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆனனால அன்னைக்கு ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஷிஃப்ட் சூப்பர்வைசர் ஆண்டலி டைட்லவ் அப்படின்றவரு சில கண்ட்ரோல் ராட்ஸை ரியாக்டருக்குள்ள இருந்து எடுக்க சொல்றாரு. அதாவது நம்ம எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா நம்ம கார்ல இருந்து பிரேக்கை எடுக்க சொல்ற மாதிரி, அதை வந்து அனலாஜ் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த ரியாக்ஷனை ஸ்பீடப் பண்றதுக்கு அது ஒரு முக்கியமான காரணமா இருந்துச்சு. ஏப்ரல் 26ஆம் தேதி சரியா காலையில 11 மணிக்கு அன்னைக்கு சில கண்ட்ரோல் ராட்ஸை வெளியே எடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கு பவர் அவுட்புட் 200 மெகாவாட்டுக்கு ரீச் ஆகுது. ஆனா ஸ்டில் இன்னமும் அவங்களால டெஸ்ட்டை ரன் பண்ண முடியல. ஏன்னா பிளான் பண்ணபடி 700 மெகாவாட் பவர் வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு தான் அவங்க நினைச்ச மாதிரி டெஸ்ட்டை ரன் பண்ண முடியும். அன்னைக்கு ஷிஃப்ட்ல வேலை செஞ்சுட்டு இருந்த சூப்பர்வைசர் ரியாக்ஷனை ஃபர்தரா ஸ்பீடப் பண்றதுக்கு அன்னைக்கு நைட் தொடர்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அன்னைக்கு அவர் ஒரு ஆர்டரையுமே போடுறாரு. மோர் கண்ட்ரோல் ராட்ஸை ரியாக்டருக்குள்ள இருந்து வெளியேடுங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. நார்மலா ரியாக்டர்ல 211 கண்ட்ரோல் ராட்ஸ் இருக்கும். அதுல ஒவ்வொன்றா வெளியே எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி எடுக்கும்போது கடைசி 8 கண்ட்ரோல் ராட் மட்டும் தான் ரியாக்டருக்குள்ள இருந்துச்சு. அதை வச்சு அவங்க ரன் பண்றாங்க. பட் இது மிகப்பெரிய சேஃப்டி புரோட்டோகால் வயலேஷனா இருக்குது. ரூல் புக்ல கரெக்டா மென்ஷன் பண்ணிருக்காங்க. அண்டர் எனி சர்க்கம்டன்ஸ் 15க்கும் குறைவா கண்ட்ரோல் ராட்ஸ் ரியாக்டருக்குள்ள இருக்கவே கூடாது அப்படின்னு. காலையில 1 மணி 19 நிமிஷத்துல பவர் அவுட்புட் ரேபிட்லி இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. கோர்ல இருந்த கொஞ்சம் வாட்டருமே இமிடியேட்டா ஸ்டீமா கன்வெர்ட் ஆகி வாட்டர் குவான்டிட்டியும் ரியாக்டருக்குள்ள ரொம்ப டிக்ரீஸ் ஆகுது. கூலண்டாவும் அதால ஒர்க் பண்ண முடியல. ரியாக்ஷன் தொடர்ந்து இன்னும் ஸ்பீட் ஆகிட்டே இருக்கு. இதை சயின்டிபிக் டேர்ம்ல பாசிட்டிவ் ஃபீட்பேக் லூப் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாசிட்டிவ் ஃபீட்பேக் லூப் அவாய்ட் பண்ண பிரசன்ட் டே நியூக்ளியர் ரியாக்டர்ல வாட்டரை கூலண்டா as well as மாடரேட்டராகவும் யூஸ் பண்றாங்க. ஸோ வாட்டர் குவான்டிட்டி குறைஞ்சா மாடரேட்டரும் டிக்ரீஸ் ஆகும். கார்ல பிரேக்கை வச்சு ஸ்லோ டவுன் பண்ற மாதிரி இதுக்கு பேரு ஃபார் நெகட்டிவ் ஃபீட்பேக் லூப். ஆனா அந்த RBMK ரியாக்டர்ல கிராஃபைட் தான் மாடரேட்டர். இங்க தான் பிரச்சனையும் கூட. ரியாக்டர்ல இந்த xenon ரியாக்ஷன் ஸ்பீடப் ஆனதுல ஃபுல்லா பர்ன் அவுட் ஆகிருச்சு. ஸோ லாஸ்டா ரியாக்டருக்குள்ள நியூட்ரான்ஸை அப்சர்வ் பண்ண xenonம் இல்லாம போயிருச்சு. எக்ஸ்ட்ரீம் பவர் சர்ச் நடக்க ஆரம்பிக்குது. நியூக்ளியர் ரியாக்ஷனோட ஸ்பீடப் அதிகமாகுது. அந்த நியூக்ளியர் ஸ்டீம் ப்ரொடக்ஷன் ரொம்ப அதிகமாகி கண்டெய்ன்மெண்ட் ஸ்ட்ரக்சரோட சேக் ஆக ஆரம்பிக்குது. அங்க இருந்த பில்டிங் முழுவதுமே லைட்டா ஷாக் வேவ்ஸும் ஃபீல் ஆகுது. நம்ம ஒர்க்கர்ஸ் ரியலைஸ் பண்றாங்க எமர்ஜென்சி ஸ்டாப்பை வந்து எக்ஸிக்யூட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு. இதை தவிர்த்தும் வேற வழியே இல்லை அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஸோ இமீடியட்லி சரியா 1 மணி 21 நிமிஷத்துல எமர்ஜென்சி ஸ்டாப் பட்டனை பிரஸ் பண்றாங்க. பட்டனை பிரஸ் பண்ண உடனே கண்ட்ரோல் ராட்ஸ் ரியாக்டருக்குள்ள ரீஎன்டர் ஆக ஆரம்பிக்குது. ஆனா இங்க மெயின் வில்லனே அந்த ரியாக்டர் தான். இந்த ரியாக்டரோட டிசைன்ல ஒரு பெரிய பிரச்சனையும் இருக்கு. நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் கண்ட்ரோல் ராட்ஸ்ல போரான் அண்ட் கிராஃபைட் தான் யூஸ் பண்றாங்க. அந்த ராடோட டிப்ல கிராஃபைட் இருக்கும். அதே ரியாக்டருக்குள்ள யூஸ் பண்ற கிராஃபைட் ரியாக்ஷனை ஸ்பீடப் பண்றதுக்கு தான் கிராஃபைட்டை யூஸ் பண்றாங்க. நீங்க நினைக்கலாம் கிராஃபைட்டை எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னு. இதுக்கு பல காரணமும் சொல்றாங்க. ஒன்னு வந்து கிராஃபைட் சோவியத் யூனியன்ல ஈஸியா கிடைக்கிற ஒரு விஷயமா இருக்கு. இன்னொன்னு இதுக்கு ஒரு சயின்டிபிக் ரீசனும் இருக்கு. லோ பவர் சர்ச் வரும்போது இந்த கிராஃபைட் டிப் எக்ஸ்ட்ரா நியூட்ரான்ஸை கொடுத்து இந்த ரியாக்ஷன்ஸை ஸ்டடியா நடத்தும். ஆனா இந்த சீனரியோல இதுதான் பெரிய பிரச்சனையாவே மாறுது. பட்டனை பிரஸ் பண்ண உடனே கிராஃபைட்டோட டிப் ரியாக்டருக்குள்ள இறங்குது. ஆல்ரெடி ஸ்பீடா இருந்த ரியாக்டரை இன்ஃபினிட்டியா ஸ்பீடப் பண்ணி ரியாக்டரோட பவர் ஜெனரேஷனை 33,000 மெகாவாட்டுக்கு கொண்டு போகுது. இது அன்னைக்கு மீட்டர்ல பாக்குற ஒர்க்கர்ஸ் பயத்துல நடுங்கி போறாங்க. டெக்னிக்கலா ஃபர்ஸ்ட் ஆட்டோ பம் வெடிக்குது.
ஃபர்ஸ்ட் பிளாஸ்ட் எமர்ஜென்சி பட்டனை பிரஸ் பண்ண 6 இருந்து 8 செகண்டுக்குள்ளே நடக்குது. அதுல ரியாக்டரோட கோர் மெல்ட் ஆக ஆரம்பிக்குது. அடுத்த 2 இருந்து 3 செகண்டுக்குள்ள இன்னொரு பவர்ஃபுல்லான செகண்ட் பிளாஸ்ட் ஆகுது. 1000 டன் லிட் ரியாக்டரோட ஸ்ட்ரக்சர்ல இருந்து அந்த பில்டிங்கோட கான்கிரீட்டை உடைச்சு வானத்துக்கு தூக்கி வீசப்படுது. செகண்ட் பிளாஸ்டுக்கு காரணம் அந்த ரியாக்டருக்குள்ள இருந்த கிராஃபைட்டும் பர்ன் ஆக ஆரம்பிச்சதுதான். இதுல 2 பேர் இன்ஸ்டன்டா மரணம் அடைகிறாங்க. ஆனா 100க்கும் மேல ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட்ஸ் 5% ஆஃப் யுரேனியம் ஃபியூயல் 192 டன் யுரேனியம் ஃபியூயல் அட்மாஸ்பியருக்கு எக்ஸ்போஸ் ஆக ஆரம்பிக்குது. சாப்டர் 5 த ஆஃப்டர் எஃபெக்ட் த சேட் திங். இங்கே தான் வந்து ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல் அட்மாஸ்பியரில் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. இதுவும் தெரியாத அப்பாவி மக்கள் அதனால அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு அந்த பிளாஸ்ட்னால எரியிற நெருப்பு வானம் வரைக்குமே தெரியுது. அதை சுற்றி இருந்த மக்கள் என்ன நடந்ததுன்னு தெரியாம ரசிக்க ஆரம்பிக்கிறாங்க. பிரிப்பியாட் பிரிட்ஜ் மேலே நின்றுட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பிரிட்ஜ் வந்து அந்த செர்னோபில் பவர் பிளான்ட்டுக்கு பக்கத்து ஊர்ல இருக்க ஒரு பிரிட்ஜ். அந்த பிரிட்ஜ்ல இருந்து தான் அன்னைக்கு நைட்டு அந்த ஊர்ல இருந்த மக்கள் எல்லாமே வந்து வேடிக்கை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அங்க வேடிக்கை பார்த்துட்டு இருந்த எல்லாருமே பரிதாபமா உயிரிழக்கிறாங்க. காலையில சரியா 1 மணி 26 நிமிஷத்துல ஃபயர் அலாரம் ஸ்டார்ட் ஆகுது. ஃபயர் ஃபைட்டர்ஸும் ஸ்பாட்டுக்கு வராங்க. முதல்ல அவங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னு எதுவுமே புரியல. அது ஒரு நார்மலான ஃபயர் அப்படின்னு நினைச்சிட்டு வாட்டரை ஃபோர்ஸ் பண்ணி அந்த நெருப்பை அணைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இது வந்து கிராஃபைட்டால உருவான ஃபயர். இதை ஈஸியா அணைக்க முடியாது அப்படின்றது அவங்களுக்கு தெரியல. இதை அணைக்கிறதுக்கு 10 நாட்களுக்கு மேலேயும் ஆயிடுச்சு. ஹெலிகாப்டர்ஸ்க்கு கால் பண்ணி கிளே, சாண்ட், போரான், லெட்னு சொல்லி thousands ஆஃப் டன்னை வந்து வானத்துல இருந்து அந்த ரியாக்டருக்குள்ள டிராப் பண்றாங்க. ரேடியேஷன் ஸ்ப்ரெட் ஆகிறதையும் ஸ்டாப் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா இது ஒரு பயங்கரமான ரிஸ்கியான வேலையாகவும் மாறுது. இதுல வந்து ஒரு ஹெலிகாப்டர் கிராஷ் ஆகி அதுலயும் 4 பேர் உயிரிழக்கிறாங்க. ஃபயர்ஸை ஸ்டாப் பண்ண வந்த ஃபயர் ஃபைட்டர்ஸும் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமேட்டுக்கு ஃபேட்டிக், நாசியா, ரேடியேஷன் சிக்னஸ் அப்படின்னு சொல்லி பல விஷயங்களால பாதிக்கப்பட்டு அவங்களுமே உயிரிழக்கிறாங்க. 30 ஆபரேட்டர்ஸ் ஃபயர் ஃபைட்டர்ஸ்ல சிலர்னு மொத்தமா கொஞ்சம் மாசத்திலேயே தவறிடுறாங்க. கொஞ்சம் எக்ஸ்போஸ் ஆனவங்க சில வருஷத்துல இறக்குறாங்க. இன்னும் சில கம்மியா எக்ஸ்போஸ் ஆனவங்க 10 வருஷத்துக்கு அப்புறமா கேன்சர் இப்படின்ற மாதிரி நோய் பாதிக்கப்பட்டு இறந்துடுறாங்க. 10 நாட்களுக்கு அப்புறம் தீய ஒரு வழியா அணைச்சிட்டாங்க. ஆனா ரியாக்டர்ஸ் இன்னும் ஹை லெவல்ல ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கிறத அதை அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. இந்த ஹீட்னால ரியாக்டரோட பேஸ்ல ஒரு சில கிராக் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. இது அந்த ரியாக்டருக்குள்ள தூங்கிட்டு இருக்க டைம் பாம் மாதிரி. ஏன்னா ரியாக்டர் கீழே ஒரு வாட்டர் டேங்க் இருந்துச்சு. இந்த ரியாக்டர்ல இருந்து வர ஹீட் இந்த தண்ணியை டச் பண்ணும்போது இமீடியட்லி இன்னொரு பிளாஸ்ட் நடக்கும். ஏன்னா இந்த தண்ணி இமீடியட்டா ஸ்டீமா கன்வெர்ட் ஆக சான்ஸ் அதிகமா இருக்கு. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் லிக்விடோட கேஸுக்கு அதிகமான ஸ்பேஸ் தேவைப்படும்னு. ஸோ தண்ணி இமீடியட்டா ஸ்டீமா கன்வெர்ட் ஆனா அண்ட் அதுக்கு ஸ்பேஸ் இல்லை அப்படின்னா இமீடியட்லி அந்த கண்டெய்னர் வெடிக்கிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்கு. சயின்டிஸ்டோட ப்ரொஜெக்ஷன் என்னன்னா இந்த வாட்டர் டேங்க் வழியா இன்னொரு ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல் அட்மாஸ்பியருக்கு வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அவங்க திங்க் பண்றாங்க. அது இன்னும் ரொம்ப பயங்கரமான சேதத்தை ஏற்படுத்தும் அப்படின்றதையும் அவங்க சொல்றாங்க. இதை தடுக்கிறதுக்கு ஒரே வழி யாராவது அந்த ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல் நிறைஞ்ச தண்ணிக்குள்ள டைவ் பண்ணி அந்த தண்ணியை ட்ரைன் பண்ணி விடணும். அந்த தண்ணிக்குள்ள இறங்குறதே ஒரு சூசைட் மிஷன் மாதிரி. ஆனா இங்க தான் சோவியத் யூனியனோட 3 சூப்பர் ஹீரோஸ் இந்த வேலையை செய்யறதுக்கு முன் வராங்க. அலெக்சி அனானிகோ, போரிஸ் பெரானோ, வெலாரியோ பெஜ்பாலியோ. இவங்க 3 பேருமே இன்னும் உயிரோட இருக்காங்க. பேசிக்கலி இந்த 3 பேரையும் வச்சு ஒரு சூசைட் ஸ்குவாடை ரெடி பண்றாங்க. சான்ஸ் இருந்தா மிஷன் முடிஞ்ச சில மாசத்துல கூட இவங்க உயிரிழக்க வாய்ப்பு இருக்கு. மே 4, 1986 சிம்பிள் டைவிங் எக்யூப்மெண்ட்ஸோட நம்ம கதையோட 3 ஹீரோஸும் இந்த டேங்க்குள்ள டைவ் பண்ணி வெறும் லைட்டோட அந்த வாட்டர் வால்வை லொகேட் பண்ணி அந்த வாட்டரை ட்ரைன் பண்றாங்க. இந்த 3 ஹீரோஸும் சோவியத் யூனியனோட ஹிஸ்டரியில மிகப்பெரிய பங்கு விளைவிக்கிறாங்க. இந்த தேர்ட் எக்ஸ்ப்ளோஷன் நடந்திருந்தா இந்த யூரோப் கான்டினென்ட்டே வாழ வழி இல்லாம இப்ப இருந்திருப்பாங்க. லட்சக்கணக்கான மக்களுமே இருந்திருப்பாங்க. பட் குட் நியூஸ் என்னன்னா இந்த 3 டைவர்ஸ்மே அன்னைக்கு உயிரோட சர்வை பண்ணாங்க. போரிஸ் பெரானோ 2005 ஹார்ட் அட்டாக்கால காலமாகிறாரு. அலெக்சி அனானிகோ அண்ட் வெலாரி பெஜ்பாலோ இன்னைக்கு வரைக்குமே உயிரோட இருக்காங்க. அடுத்த கட்ட வேலையா சோவியத் யூனியன் ரிமோட் கண்ட்ரோல் ரோபோட்ஸை யூஸ் பண்ணி ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல் எல்லாத்தையுமே அட்மாஸ்பியர்ல இருந்து என்வாயன்மெண்ட்ல இருந்தும் எல்லாத்தையுமே கிளீன் அப் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா இவங்க ரோபோட்ஸை யூஸ் பண்ணும்போது அந்த ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல்ஸ் எல்லாம் அதால கிளீன் பண்ண முடியல. இந்த கிளீன் அப் வேலையெல்லாம் செஞ்சவங்க லிக்விடேட்டர்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்த ரேடியோ ஆக்டிவ் டஸ்ட் வந்து ஸ்வீடன் வரைக்கும் போகுது. ஸ்வீடன்ஸ் வந்து இதை மானிட்டர் பண்ணி அன்ரீசனபிளா ரேடியோ ஆக்டிவ் ரேடியஸ் ஹை லெவல்ஸ்ல வந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க. ஏப்ரல் 28, 1986 பிளாஸ்ட் நடந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு தான் சோவியத் யூனியன் இந்த டிசாஸ்டரை பத்தி அனௌன்ஸ் பண்றாங்க. மே 2, 1986 நியூக்ளியர் பவர் பிளான்ட்டை சுத்தி 30 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ரேடியஸை செட்டப் பண்ணி ரெஸ்ட்ரிக்டட் ஜோனா அனௌன்ஸ் பண்றாங்க.
அதுக்கப்புறம் ரேடியோ ஆக்டிவ் வேஸ்ட்டை கண்டெய்ன்மெண்ட் பண்றதுக்கு சார்கோஃபேகஸ் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரக்சரை பில்டப் பண்ணி நவம்பர் 1986 இதை கம்ப்ளீட் பண்றாங்க. இந்த ஸ்ட்ரக்சரை வந்து கான்கிரீட் அண்ட் ஸ்டீல்ல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இதை வந்து இந்த ரேடியேஷனை கண்ட்ரோல் பண்றதுக்கு இந்த டிசைனை யூஸ் பண்றாங்க. ஆனா இதை லாங் டேர்ம் சொல்யூஷனுக்கு இதை பில்ட் பண்ணல. இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து 28 வருஷத்துல ரஸ்ட், கிராக்ஸ் இதெல்லாமே ஃபார்ம் ஆகி இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து டெமாலிஷ் ஆகுது. திரும்பிய 2010 இன்னொன்னு புதுசா பில்ட் பண்ணி சர்கோஃபேகஸ் மேல செட் பண்றாங்க. இந்த நியூ ஸ்ட்ரக்சரை பில்ட் பண்றதுக்கு சரியா $3 பில்லியன் செலவு பண்றாங்க. இதை பில்ட் பண்றதுக்கு 9 வருஷத்துக்கு மேல ஆகுது. 2019 தான் இதை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாங்க. லாங் டேர்ம்ல இதை பிளான் பண்ணி நெக்ஸ்ட் 100 வருஷத்துக்கு ரியாக்டரை க்ளோஸ் பண்ணி வைக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. 2018 யுனைடெட் நேஷன் சயின்டிபிக் ரிப்போர்ட் படி 20,000 பேர் தைராய்டு கேன்சர் கேசஸ்ல இதுல குழந்தைகளுமே டயக்னோஸ் பண்றாங்க. டிசாஸ்டரோட மெயின் ரீசன் என்னன்னா ரேடியோ ஆக்டிவ் டஸ்ட் ஃபுல்லாமே செட்டில் ஆகி ரேடியோ ஆக்டிவ் டஸ்ட் எல்லாம் புல் மேல பரவி பசுக்கள் அந்த புல்ல சாப்பிட்றதுனால பால்ல அயோடின் 131 ஹை லெவல்ல கண்டாமினேஷன் ஆகுது. அதை குடிக்கிறதுனால அது நம்மளோட தைராய்டு கிளாண்ட்ல அப்சர்வ் ஆகி சில்ட்ரன்ஸ்க்கும் தைராய்டு கேன்சர் வர்றதுக்கு காரணமா அமையுது. பொலிட்டிக்கலி இது சோவியத் யூனியனோட growthக்கு ஒரு பெரிய பிரேக் டவுன் கூட சொல்லலாம். வேர்ல்டுல உள்ள சயின்டிஸ்ட் எல்லாருமே இது மாதிரி ஃபியூச்சர்ல நடக்க கூடாது அப்படின்னு இப்ப இருந்தே ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. டைரக்டா இந்த டிசாஸ்டர்னால 1989 வேர்ல்டு அசோசியேஷன் ஆஃப் நியூக்ளியர் ஆபரேட்டர்ஸை ஃபவுண்ட் பண்றாங்க. இந்த அசோசியேஷன் மூலமா நியூக்ளியர் பவர் பிளான்ட்ல சேஃப்டி செக்அப் பண்ணி இன்னும் எவ்வளவு சேஃப்டியை இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்ற ரிசர்ச்சை ஆரம்பிக்கிறாங்க. செர்னோபில் பவர் பிளான்ட்ல உள்ள மீதி 3 ரியாக்டர்ஸ் 2000 வரைக்குமே ஆப்ரேட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. யுக்ரைனோட பவர் நீட்ஸை நீட் பண்றதுக்கு அதுக்கப்புறமேட்டுக்கு பவர் ஸ்டேஷனை க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. 2028 தான் இதை கம்ப்ளீட்டா டிஸ்மேண்டில் பண்றதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ 2400 மக்களுக்கு மேல இங்க வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. செக்யூரிட்டிஸ், ஃபயர் ஃபைட்டர், சயின்டிஸ்ட், டெக்னீசியன், சர்வீஸ் ஸ்டாஃப்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து 2400 மக்கள் இங்க இருக்காங்க. ரேடியேஷன் லெவல்ஸ் வந்து இன்னும் ஹை டிகிரிஸ்ல தான் வந்துட்டு இருக்கு. அவங்க ஜஸ்ட் வாரத்துக்கு 2 ஷிஃப்ட் தான் வேலையை செய்யறாங்க. அவங்களுக்கு ரெகுலரா ரேடியேஷன்ஸ் லெவலையுமே செக் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் ரஷ்யா உக்ரைன் வார் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி டூரிஸ்ட் எல்லாமே இங்க வந்துட்டு போறதுக்கு அலோவ் பண்ணிட்டு இருந்தாங்க.